அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வசிய முறை பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை. அதே சமயத்தில் இம்மீடியட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தரக்கூடியது. ரொம்ப அவசியம்னாக்கா பண்ணலாம். ரொம்ப எமர்ஜென்சி, திடீர்னு சண்டை போட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலனாக்கா இதை பண்ணலாம். அதுக்காக நீங்கள் குழப்பிக்க வேண்டாம், மனசு சஞ்சலப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஈஸியான ஒரு வசிய முறை இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் டைம் வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறைகள். பழமையான வசிய முறைகள் இதெல்லாம் ரொம்ப பழைய புக்கில் 200 வருட புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இது. சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் தைரியமாக பண்ணலாம். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. இதெல்லாம் கையாண்டால் ஏதாவது ஆகிடுமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ. எதுவுமே கிடையாது. எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தில் வெற்றி கண்ட வசிய முறைகளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆபத்தான அவசிய முறைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல ரொம்ப எளிமையான, சக்தி வாய்ந்த, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வசிய முறைகளில் இதுவும் ஒன்று. இதை பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இப்படி இல்லாமல் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வசிய முறைகள்லாம் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ரொம்ப சிம்பிள்ங்கிறதுனால நீங்கள் இந்த வசிய முறையை நீங்கள் எப்படி கையாளுறது, எப்படி வரைகிறது, வரைஞ்சப்பறம் என்ன பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கலாம், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. இது காலை நேரத்தில் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை பண்ணி வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல போடலாம், அல்லது புதைக்கலாம், அல்லது ஓர தண்ணியில் போடலாம். நீங்கள் சுத்தமான இடத்துல போடுறதை விட நீங்கள் புதைக்கிறது நல்லது. இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓர தண்ணியில் போட்டிங்கனால கூட இம்மிடியேட்டாக ரிசல்ட் கிடைக்கும். வரைஞ்சி முடிச்சப்பறம் மடித்து டேப் போட்டு சுற்றிட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிளெயின் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனா அல்லது ப்ளூ கலர் பேனா அல்லது ரெட்டு, க்ரீனு, உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பதிவுக்கு போயிடலாம். இந்த அளவுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்கிறனால சின்ன பேப்பர் இருந்தால் போதும். சின்ன இயந்திரம் தான், ரொம்ப பெரிய இயந்திரம்லாம் கிடையாது. 30 வினாடிகள் தான் ஆகும் உங்களுக்கு. இந்த சைஸ் பேப்பரில் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2 பக்கம் கோடு போடுங்க. மேலேருந்து கீழே 2 பக்கம் கோடு. ஃபஸ்ட்டு 786. அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் இது 2, இங்கே 3, இங்கே 4, இந்த இடத்துல 5 வரும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. இங்கே சீன் வரும். சீன்கிற ஒரு எழுத்து, இது அரபி எழுத்து, இது சீன் போட்டுக்கோங்க. இங்கே 6 போடுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு அது. இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடியது. இங்கே 1 போடுங்க. இங்கே 7 போடுங்க. இங்கே 8 போடுங்க. இங்கே 9 போடுங்க. இப்படி நான் சொல்லுவேன். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபில் பண்ண மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. வசிய முறை வருவதற்குண்டான முறைகளில் அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் கூட நினச்சேன் 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும்னு. கிடையாது, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு போட்டிருக்கு. நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கீழே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். ஆணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும். பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடணும். அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இப்போ நீங்கள் விரும்புவனுடைய பேர், உங்கள் பேர் போட்டாச்சு. பின்பக்கத்தில் உங்கள் பேர் போடணும். ஆணாக இருந்தால் பின் போட்டுக்கோங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. உங்கள் அம்மா பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை என்ன பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பதிவு நடுவில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்சினாக்கா இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். சின்ன இயந்திரமாச்சு, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.
இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது, சாதாரண எந்திரங்களே கிடையாது. பழங்கால எந்திரங்கள் பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட எந்திரங்கள். அந்த காலத்திலலாம் அலைபேசி தொலைத்தொடர்புலாம் கிடையாது. அவங்க காணாமல் போன நபர்களை எப்படி திரும்ப வழக்கிறதுக்கு சில முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதில் இந்த மாதிரியான வசிமுறைகள்லாம் ஒன்று. இந்த மாதிரிலாம் பண்ணால் காணாமல் போன பிரிந்து போன நபர்கள்லாம் இம்மிடியட்டாக அவங்கள தேடி வந்துடுவாங்க. அதெல்லாம் குறித்து அனுபவத்தில் நமக்கு நோட் பண்ணி கொடுத்துட்டு போன முறைகள் தான் இதெல்லாம் வந்து. அதாவது நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்களை வெற்றி தேடி ஓடி வரும். இந்த காலத்தில் கூட ஒர்க் செய்யும். இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் பண்ணாதீங்க. அதனால் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். வெற்றி உங்களை நிச்சயமாக உங்கள் வீட்டின் கதவை தட்டும். ஒரே நாளில் 2-3 பேர் கூட பண்ணலாங்க, ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் தனித்தனியாக பண்ணுங்கள். பேர்கள்லாம் தனித்தனியாக எந்திரங்கள் வரைஞ்சி பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இது பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம். காலை நேரத்தில் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தனிமையான ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுங்கள். பண்ணதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.